Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து Amazonல இருந்து ஒரு பெரிய பொருளை நம்ம ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். பாக்ஸோட சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெருசு இருக்கு இல்லையா? என்னோட பெருசுக்கு இருக்கு பாக்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பெடஸ்டல் ஃபேன் வாங்கியிருக்கேன். அதாவது டேபிள் ஃபேன் இருக்கு இல்லையா? டேபிள் ஃபேன்ல வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் பெடஸ்டல் ஃபேன்ல வந்து நம்மளால ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து நம்ம பெடஸ்டல் ஃபேனே வாங்கிடுவோம். இந்த ஃபேனும் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அமேசான் வந்து இதை சேஃப்டியாகவும் அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜ் டெலிவரியும் சரி நல்லா தான் இருக்குது. பேக்கேஜ் அவங்க பண்ணியிருக்கிற விதமும் சரி, பாக்ஸ் வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. அமேசானோட பேக்கேஜிங்கும் வந்து ஓகே தான். இப்போ பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதோட ஃபுல் ரிவ்யூ, இந்த ஃபேனை எப்படி அசம்பிள் பண்ணுறது, இதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அமேசான் லிங்க் இருக்கும், நீங்க போய் பை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை நம்ம பிரித்து அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ வாங்க நான் போயிட்டு இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? பாக்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்ரஸை வந்து நான் கொஞ்சம் மறைச்சிட்டேன். இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோமா? நான் வந்து இப்போ பாக்ஸை சென்டரில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோமா? நான் வந்து இந்த டேப் அப்படியே ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். எஸ், ரிமூவ் பண்ண முடியுது. நான் ஆல்ரெடி லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால. ஓகே, இப்போ இந்த சைடில் இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பாருங்கள், கட் பண்ணுறேன். ஓகே, இதையும் கட் பண்ணியாச்சு. இந்த சைடில் கொஞ்சம் இருக்குது, அதை கட் பண்ணுறேன். எஸ், அதையும் கட் பண்ணியாச்சு. ஓகே, மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பாக்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா? நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உள்ள ப்ராடக்ட் இருக்குது. சேஃபாக தான் அமேசானோட பேக்கேஜிங்கும் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்குள்ளே தான் வந்து நான் சொன்ன அந்த பெடஸ்டல் ஃபேன் இருக்குது. இப்போ இதையும் வந்து நான் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையும் நான் அப்படியே வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து இப்போதைக்கு நம்ம அப்படியே ஓரமாக போட்டுருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து அந்த பெடஸ்டல் ஃபேன். ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கேமராக்கு நல்லாவே தெரியும். கீழே வந்து அதோட வாரண்டி டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பற்றின ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் தான் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு அமேசான் வந்து இதை வந்து ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு சேஃபாக சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ வாங்கன்னா இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபேன் கரெக்டாக இருக்கா? ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் தெரியுதா? அமேசான் பாக்ஸை விட்டு இப்போ நம்ம அந்த பெடஸ்டல் ஃபேனோட பாக்ஸை மட்டும் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் கேமராக்கு. ஸோ இங்கே இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேனை நீங்கள் வந்து ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸோ அந்த பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இந்த பெடஸ்டல் ஃபேன் வந்து இப்படி தான் இருக்கும். Havells V3 மறந்துடாமல் நீங்களும் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எனக்கு இந்த அமேசான் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், அது இருக்கிறதுனால வந்து இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பெடஸ்டல் ஃபேனோட பாக்ஸை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு கேமராக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்த்துருவோம். ஓகே, இப்போ நான் வந்து பாக்ஸை வந்து அன்பேக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இங்கே சீல் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க டேப் ஒட்டி, அதை வந்து நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த பாக்ஸை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பிளாக்னும் போட்டிருக்காங்க. சைடில் ஹேவல்ஸோட லோகோ இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து ஹேவல்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பெடஸ்டல் ஃபேன் மாடல் நம்பர் வந்து V3ன்னு போட்டிருக்காங்க. இதோட பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8646 ரூபாய். பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அமேசான் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5800 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட அமேசான் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ இந்த சைட்லேயும் வந்து V3 பெடஸ்டல் ஃபேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த சைடில் ஃபுல்லாக வந்து அதோட டீட்டெயில்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மாடல் நம்பர். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட ஒரு சில பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போது நம்ம மெயினானதுக்கு வருவோம். உள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? நீங்கள் வாங்கணுன்னா டெஃபினட்டாக யோசிக்காமல் வாங்கிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பேக்கிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ லெவல் ஆஃப் பேக்கேஜிங் இருந்துச்சு இல்லையா? ஸோ டேமேஜ் ஆகிறதுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது நீங்கள் அமேசானில் நம்ம லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா. ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இந்த பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இனிஷியலாக பார்த்தோன்னா உள்ளே நிறைய பாக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு.
ஓகே, ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு படுறது பார்த்தீங்கன்னா வந்து போல் அசம்பிளர். அதாவது வந்து நம்ம ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இல்லையா அந்த ஃபேனுக்கு. ஸோ அந்த ராடு வந்து தெரியுது. அதை தான் இப்போ நான் வந்து எடுக்கிறேன். இந்த போல் அசம்பிளர் இருக்கு இல்லையா, இது மாதிரி நீங்கள் 2 மடங்கு ஹைட் வந்து இந்த ஃபேனை நீங்கள் வந்து உயர்த்திக்கலாம். ஸோ அதை எப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வந்து வெறும் பாக்ஸ். இதையும் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து உள்ள இன்னொரு பாக்ஸுமே இருக்குது. அதுவும் வந்து எம்டியாக, அதாவது அந்த போல் அசம்பிளர் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அடுத்து உள்ள வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பார்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. இது என்னன்னு நான் அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஓகே, அதையும் எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேன். உள்ளே இன்னும் 3 பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுப்போம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். இப்போதைக்கு நான் இதை ஓப்பன் பண்ணல, எடுத்து சைடில் வச்சுருவோம். உள்ளே எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். அந்த போல் அசம்பிளர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கோம், ஒரு வாரண்டி கார்டு இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்தோம். அடுத்து இந்த பெரிய பாக்ஸை நம்ம எடுப்போம். ஓகே, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, பரவாயில்ல. இதையும் நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு. இதையும் வந்து நான் எடுத்து ஓரமாக வைக்கிறேன். அடுத்து உள்ளே வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் வெயிட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு பாக்ஸ்குள்ளேருந்து. இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன் இல்லையா, அந்த பாக்ஸை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸை விட்டு நம்ம இன்னும் இதை வெளியே எடுப்போம். அப்போ தான் இதுக்குள்ளே கிளியராக என்னென்னலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து வெளியே எடுக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேனுக்கு ஃப்ரண்ட் கார்டு, அது மட்டும் இல்லாமல் பேக் கார்டு ரெண்டுமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விங்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் இதையும் ஓப்பன் பண்ணுறேனே. இந்த கவரை வந்து ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபேனோட விங்ஸ் தெரியுது. ரெக்கை வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேனோட ரெக்கை பார்த்திங்கன்னா வந்து மெட்டலில் இருக்குது. அதனால இது இன்னுமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கார்டும் சரி பேக் கார்டும் சரி மெட்டலில் தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ மார்க்கெட்டில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது. அது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வராது, உங்களுக்கு லைஃப் தராது. பட் இதுவே வந்து இந்த மாதிரி மெட்டலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லைஃபுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பில்ட் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் கார்டு, ஃப்ரண்ட்டில் வந்து ஹேவல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதையும் எடுத்து வந்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா நீட்டாக, இந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் இந்த கட் பண்ணுறேன், இந்த சீலையும் கட் பண்ணுறேன், இதையும் வந்து நான் கட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே, இதுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது போல இருக்குது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேனோட பேஸ். அதாவது நம்ம ஃபேன் வந்து தரையில் நிற்கணும் இல்லையா, நம்ம பெடஸ்டல் ஃபேன், அதுக்கான பேஸ் தான் இது. பேஸ் அசம்பிளர் எடுத்துட்டேன். வாவ், நல்லா பெருசாகவே இருக்குது. இதுவுமே வந்து மெட்டலில் தான் இருக்குது. இருங்க, நான் வெளியே எடுக்கிறேனே இந்த கவரை விட்டு. இன்னும் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் வெளியே எடுக்கணும். ஓகே, கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ தெரியுதா உங்களுக்கு, இதுவுமே வந்து மெட்டலில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா வந்து நம்ம தரையில் வைக்கும்போது ஆடாமல் இருக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் எந்த சத்தமும் வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம மாட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் மாட்டிட்டேன். இந்த பேஸ் அசம்பிளருமே வந்து மெட்டலில் தான் இருக்குது. அதனால இது இன்னுமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அதனால உங்கள் ஃபேன் வந்து ஆடாமல் நல்லா ஸ்டெடியாக இருக்கும் நீங்கள் வந்து எங்கேயாவது வச்சிங்கன்னா. இப்போது நான் வந்து அந்த கார்டை ஓப்பன் பண்ணுறேனே. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா ஒரு பேக்கேஜ், இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வாரண்டி கார்டு ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து சில பார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பார்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இது வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலுமே இதில் தான் இருக்குது அண்ட் வாரண்டி கார்டுமே இதில் தான் இருக்குது. எப்படி நீங்கள் வந்து இதை அசம்பிள் பண்ணணும்னு அவங்களே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நானே வந்து நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்புமே தேவை கிடையாது, நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸுமே நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இதை பார்ப்போம். நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேனுக்கு வந்து மெயினாக ஹைட் ஏற்றுறது. ஸோ அந்த போல் அசம்பிளர் இதுதான். இதோட மெட்டீரியலுமே வந்து மெட்டலில் தான் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபேனோட ஸ்பெஷாலிட்டியே. இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பார்ட் வந்து மெட்டல்லையே இருக்குது. அந்த பேஸ் அசம்பிளராக இருக்கட்டும், அந்த போல் அசம்பிளராக இருக்கட்டும், அதோட விங்ஸாக இருக்கட்டும், அதோட கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதில் மெட்டலில் தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணால் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல்லேயே வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பக்கமும் கட் பண்ணிட்டேன்.
ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேனோட மோட்டார் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேனுக்கு முக்கியமான விஷயம். இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபேனை பை பண்ணணும்னா இதோட பாக்ஸ் ப்ரைஸ் வந்து 8646 ரூபாய். பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அமேசான் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5800 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஃபர் இப்போ செமையாக கொடுக்குறாங்க அமேசானில். டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் இருக்குது, செக் பண்ணி இந்த ஃபேனை உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபேனோட மோட்டரை வந்து நான் இப்போ எடுத்துட்டேன். கேபிளோட லென்த்துமே வந்து நல்லா தான் இருக்குது, ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் ஆஃப் கேபிள் இதில் இருக்குது. இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓவராலாக இப்போ இதில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். சைடில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பெடஸ்டல் ஃபேனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடல் வந்து V3ன்னு போட்டிருக்காங்க. ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட்னு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேவல்ஸோட கம்பெனியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன பிரகாஷ், இப்போ தானே ஃபேனை வந்து நீ பார்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தா, அதுக்குள்ளே உன் பக்கத்தில் பார்த்தோன்னா ஃபேன் வந்து ரெடியாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேனை வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல்லே தனியாக வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும்னா அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வழியாக கிளிக் பண்ணி பை பண்ணிங்கன்னா ஆஃபர் இன்னுமே நல்லா கிடைக்கும். ஸோ அமேசான் லிங்க்கையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபேனை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேனே, அசம்பிள் பண்ணணும்னா அசம்பிளுக்கு தனியாக நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதை போட்டு காட்டுறேன், சும்மா ஸ்பீடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் ஓவராலாக டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நல்லா டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் கரண்ட்டில் வந்து ப்ளக்இன்லாம் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்சை வந்து நான் ஆன் பண்ணுறேன். நம்பர் 1ல் வைக்கிறேன். ஓகே, காற்று வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வாவ், நாய்ஸுமே கிடையாது. 1ல் இருக்குது, நாய்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ ஃபேனை வந்து கொஞ்சம் கிட்டக்க பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3ன்னு இருக்குது. நான் வந்து இப்போ 1ல் வச்சுட்டேன். ஸ்விட்ச் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரொட்டேட் ஆகிட்டு மூவ்மெண்ட்லேயே இருக்குது. இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஸ்பீட் வந்து 2க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்பீட் வந்து இப்போ இன்னமுமே அதிகமாக இருக்குது. நான் வந்து நிறைய ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதிலெல்லாம் வந்து நாய்ஸ் அதிகமாக வரும். பட் இந்த ஃபேனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து நாய்ஸே அந்த அளவுக்கு கிடையாது. சத்தம் வந்து உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் உள்ள நல்ல விஷயம். இப்போ வந்து நான் 3க்கும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரொட்டேட்டிங்கை வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி வந்து சின்னதாக ஒன்று இருக்கு இல்லையா மேலே, மோட்டருக்கு மேலே, அதை வந்து நீங்கள் லைட்டாக லிஃப்ட் பண்ணுங்கள். மேலே தூக்குனிங்கன்னா வந்து ஒரே டேரெக்ஷனில் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதை வந்து நீங்கள் கீழே அமுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கீழே அனுப்புகிறேன். ஒரே டேரெக்ஷனில் இருந்தது, முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ரொட்டேட்டில் வைக்கணும். ரொட்டேட்டில் வைக்கணும்னா அதை மேலே தூக்குங்க, லைட்டாக வச்சு இழுத்தீங்கன்னா வந்து ஒரே டேரெக்ஷனில் வந்து ஸ்டாப் ஆயிரும். திரும்பி அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஆஃப் பண்ணுறேன். 0ல் வச்சிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து நீங்கள் இதோட டேரெக்ஷனை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே காற்றடிக்கணும்னா லைட்டாக நீங்கள் வந்து இதை கீழே பக்கம் பெண்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து காற்றடிக்கும். அப்படி இல்லைனா மேலே தூக்குனிங்கன்னா அதுக்கு தகுந்த டேரெக்ஷனில் வந்து காற்று உங்களுக்கு போகும். ஓகே, நம்பர் 2க்கும் சேஞ்ச் பண்ணிட்டேன். காற்று இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் நாய்ஸ் வந்து அதே அளவுக்கு தான் இருக்குது. நமக்கு நாய்ஸோட பிரச்சனையே இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஃபேனில். அண்ட் நம்பர் 3க்கு சேஞ்ச் பண்ணுறேன். எஸ், ஹை ஸ்பீட். உங்களுக்கு தெரியும் காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு, பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனே எப்படி ஆகுது இல்லையா. ஸோ காற்று வந்து செமையாக இருக்குது. நாய்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த அளவுக்கு இந்த ஃபேன் வந்து நாய்ஸ் வரல. ஓவராலாக இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்து தான். நீங்களும் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அமேசான் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினா ஆஃபர் செமையாகவே கிடைக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. அடுத்து இன்னொரு நல்ல ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.